நம்ம வீட்டில் சிக்கனும் மட்டனும் சாப்பிடக்கூடாத டைமில் நம்மளுடைய குழந்தைங்க அடம் பிடிச்சா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு அப்படியே நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். சோயா வச்சு கட்லெட்டை ரெடி பண்ணியிருந்தேன். சோயாவை சுடுதண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சோயா பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகக்கூடாது, ஒரு கொதி வந்தோடனே எடுத்துடலாம். ரொம்ப வேக வச்சா தண்ணி ஆகிடும். சோயாவை எடுத்து தண்ணி வெடிக்கட்டி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி அதிகமாக இருக்கும், அதனால் பிழிஞ்சிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். அதை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா தேவையான குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச சோயா சங்ஸையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் ஆயில் நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு இருந்தேன். மிக்ஸ் பண்ணதை எல்லாத்தையுமே இப்போது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பால்ஸாவோ இல்லை ரவுண்ட் ஷேப்பாவோ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா இது கருகி போயிடும். நீங்களும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.